தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். நேபாளத்தின் கடும் வெள்ளப்பெருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கில் நேபாளத்தின் சாலைகளும் பாலங்களும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் நிரஞ்சன், இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நேபாள் நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பெரும் மழை என்பது பெய்து அந்த நாடு முழுவதையுமே ஸ்தம்பிக்க வைத்திருக்கின்றது. அந்த வகையில் நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் அமைந்துள்ள போட்டோகோசி என்ற ஆற்றில் திடீரென்று ராட்சத வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. மேக வெடிப்பின் காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த காட்சிகள் பதைபதைக்கக்கூடிய காட்சிகளாக பதிவாகி இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. பெரும் சத்தத்துடன் அந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பாலங்கள், மின் நிலையங்கள் மற்றும் வீடுகள், கட்டிடங்கள் என அனைத்தையும் அடித்து செல்வது அந்த காட்சிகளில் பதிவாகி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பேரழிவாக இது ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் அதை நேரில் பார்த்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கரை புரண்டோடும் காட்டாற்று வெள்ளத்தில் பெருமளவில் மக்கள் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அஞ்சப்படுகின்றது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை கண்டறியும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. யாராவது உயிருடன் இருக்கிறார்களா, அவர்களை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கிறதா என்பதையும் பார்த்து வருகின்றார்கள். வெறும் இந்த ஒரு ஆறு மட்டுமல்ல, நேபாளத்தின் பல ஆறுகளிலும் மலைப்பாங்கான பகுதிகளிலும் இந்த திடீர் வெள்ளம் என்பது அவ்வப்போது ஏற்பட்டு பெரும் சேதத்தை கடந்த சில தினங்களாக ஏற்படுத்தி வருகிறது. அது எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது, கொடூரமாக இருக்கிறது என்பதைதான் இந்த காட்சிகள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது.